ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்துடலாமா? அதாவது உங்க வீட்டுக்கு வர இது ஆண்களுக்கான பதிவு தான். ஒரு ஆண் வந்து திருமணம் செஞ்சுக்கும் போது உங்க வீட்டுக்கு வர பெண் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவ ரொம்ப அழகா இருக்கணும், இன்னொன்று படிச்ச பெண்ணா இருக்கணும் அப்படிதான் ஆசைப்படுறீங்க. அவ வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி கூட விட்டுடலாம், அழகா இருக்க பெண்கள் கூட விட்டுடலாம். ஆனா படிச்ச பெண்களா இருக்கணும்ன்றது முக்கியமா நீங்க இந்த காலகட்டத்துல அதை நீங்க விரும்புறீங்க. அந்த மாதிரி நீங்க விரும்பும் போது உங்க வீட்டுக்கு வர படிச்ச பெண்களை நீங்க எப்படி மரியாதையா ட்ரீட் பண்ணுன்றதை நீங்க கத்துக்கணும். நீங்க ஆனா அந்த தவறு நிறையவே செய்வீங்க. நீங்க உங்க வீட்டில் நீங்களும் படிக்கிறீங்க, உங்க வீட்டுல உள்ள பெண்களையும் படிக்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வர பெண்களை ஏன் மதிக்க மாட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து படிச்ச பெண்களா இருக்கட்டும், சில படிக்காத பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சுயமரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க அதை பத்தி கவலையப்படாம, இவ எங்க போறா, இவன் நம்ம பொண்டாட்டி தானே, இவன் நம்ம திட்டுனா ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி அந்த மனைவியும் சரி நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம பொறுத்து போலான்னு சொல்லிட்டு அவங்களும் அதை மறந்துடுவாங்க. ஆனா அந்த வலி அப்படியே இருக்கும். நீங்க காயப்படுத்தின வார்த்தைகள் வந்து அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி விரும்புறீங்களோ, ஒரு பொண்ணை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது படிச்ச பெண்ணா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ, அதே மாதிரி அதை படிச்ச பொண்ணை பார்த்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். இதை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நம்ம வந்து வார்த்தையால அடிச்சா கூட அந்த வலி போயிடும், வார்த்தையால அடிக்கிறது வந்து வார்த்தை வந்து கொன்றும் அப்படின்றாரு. அது என்னன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.